ஹலோ everyone, I'm நவீன். வெல்கம் டு நாஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, விடுதலை பட்டு இந்த படத்துலேருந்து வந்துட்டு தினமும் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களோட மியூசிக்கலில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, நம்ம பாடலை கேட்டுட்டு நம்ம வந்து பேசுவோம், சரிங்களா? ஓகே, தமிழில் பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதியும் மஞ்சு வாரியர் ஷார்ட் ஏர்லாம் வச்சுருக்காங்க, மேரேஜ் போல். லைக் வந்து பேக் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஃபார் 5 minutes 50 secondsங்க. ஸோ வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. இளையராஜா சாரோட வாய்ஸ் என்ன தொலைக்கிறதே. ரொம்ப நாள் ஆச்சுங்க கேட்டு. கடைசியா காட்டுமல்லி இந்த பாடல்லேருந்து கேட்டது தான் சாரோட வாய்ஸு. அந்த பாடல் என்னோட ஃபேவரட்ங்க. ஒரு ரிலீக்கும் அப்படிதானா? நினப்பு வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறதே. கணங்கணமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே. வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. தினமும் நினப்பு வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறதே. தினமும் அப்படியே அந்த 80s 90s வைப்பு கொடுக்குதுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு லிரிக்ஸ்லாம். முதல பார்வப்பட்ட நேரத்திலே வேதமா எண்ண குயில் கூவியதே. பாட்டத்தாடி நீ பாடுற, என் வார்த்தை என காக்குற. வாசலிலே கோலம் மேல பூ போல பொன்ன பார்த்தா தவிப்பு அடங்கும் படுத்த
இருக்கேன், உன் குளிர் முகத்தால் அதை தடுத்திருக்கேன். நமக்காகத்தான் பூமி உருண்டோடுதான், பகலோடு இரவாகுதான். நட்சத்திரம் கண் சிமிட்ட கிட்ட வந்து கட்டிக்கொண்டு தோளில் தலை சாய்க்க வேண்டும் இதமாக. தினம் தினமும் நினைப்பு வளைக்கிறதே, என்ன தொலைக்கிறதே. கணங்கணமும் என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே. வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. தினம் தினமும் 20 டிசம்பர் 2024 வெளியாக போகிற படம். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் விடுதலை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஆக்டிங்கோட டைமென்ஷனே மாற்றின ஒரு படம்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், லைக் வந்துட்டு அண்ட் விஜய் சேதுபதி வேற சார் கூட இருக்காரு. லைக் அந்த படமே ஒரு மாதிரி டார்க் ஜோனில் தான் போவோம். நல்லா இருக்கும், எமோஷனல் மியூசிக் வைஸ், சாங்ஸ் வைஸு எமோஷனல் கனெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த படம். ஸோ விடுதலை பார்ட் 2 எப்படி வரப்போகுதுன்னு தெரியல கதை. ஸோ எப்படி வந்துட்டு கண்டினியூ சீக்வல் கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு. அண்ட் இந்த பாட்டு இசைஞானி தான், அப்படிதாங்க சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த வைப், அந்த பழைய பாட்டெலாம் கேட்டுருப்போம்ல, இந்த 80s பாட்டா, அப்படியே அந்த வைப்புக்கு போகுதுங்க. 70s 80s பாட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. ரிலிக்ஸ் வரிகளா இருக்கும், வரிகள் யாருன்னு பார்த்துருவோம். அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ அப்படியே என்ன ஃபுல்லி லவ்ஃபா இருக்குங்க. ஓகே, ரிலிக்ஸும் வந்துட்டு இளையராஜா சார் தான். ரிலிக்ஸ் அவ்வளோ அந்த அர்த்தத்தோட, அந்த லவ் காதல் அர்த்தத்தோட இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாட்டு கேட்டிருப்போம்ல, பழைய பாட்டுங்களாம். இப்போ இருக்கிற பாட்டுங்கள்லாம் அர்த்தம் வந்துட்டு எல்லாம் நம்ம பேசுகிற வார்த்தையாக தான் இருக்கு. பட் அப்போ இருக்கிற பாட்டுலாம் வந்துட்டு, பழைய பாட்டுங்களாம் வந்துட்டு அர்த்தம் எப்படின்னா ஒரு கவிதையா இருக்கும். அந்த ரிலிக்ஸே வந்துட்டு கவிதையா இருக்கும், கவிதையை தான் பாடுவாங்க அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரிலிக்ஸும் வந்துட்டு, இந்த பாடலோட ரிலிக்ஸும் தினமும் வந்துட்டு கவிதையா இருந்துச்சு. அந்த கவிதை நம்ம இசைஞானி குரல்ல வந்துட்டு கேட்குறப்போ அவரோட மியூசிக்கல்ல அழகா மாறிடுச்சு. அந்த வரிகளுக்கே அழகு, காதல், வாவ், அவ்வளவு அழகா இருக்குங்க. எப்படி என்னால வார்த்தையால சொல்ல முடியல சத்தியமா. இது ஜெனுவனான ஒரு கருத்துங்க, சரிங்க. என்னோட அவ்வளவு அழகா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம்? வார்த்தையே இல்லை, வாய் வார்த்தையே இல்லை இந்த பாட்டை கேட்டதுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் என்னன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த பாடல் வந்துட்டு ரிப்பீட் மோட்ல தான் இருக்க போகுது. ஒரு மாதிரி அப்படியே மிதமான ஒரு மூட்லேயே வச்சுக்க போகுது. அது அப்படியே அந்த லவ் மூட்லேயே வச்சுக்க போகுது. ஸோ ஸோ இதோட வேறு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்ட் தென் சைனிங் ஆஃப் யூ, ஐம் நவீன். டேக் கேர், பாய்.